இதயம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆதி தமிழ் வரையத்தை பார்த்து ரசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. தமிழ் வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ட்ராயிங்கை ஆதிக்கிட்ட காமிக்கிறாங்க. அதில் தமிழ் பாரதி பக்கத்தில் ஆதியை வரைஞ்சிருப்பாங்க. அதை பார்த்து ஆதி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அந்த ட்ராயிங்கை ஆதி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த காம்படிஷன்லாம் வின் பண்ணவங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் பாரதி ஆதி வருவாருன்னு பார்த்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு தமிழோட ஸ்கூலுக்கு கிளம்பி வராங்க. அங்கே தமிழ் ஆதிக்கிட்ட அம்மா இன்னும் வரலையேன்னு கேட்டுட்ருக்காங்க. கரெக்டாக பாரதி அங்கே நிற்கிறாங்க. ஆதியை பார்த்த உடனே அங்கே கேசவன் கிட்ட பர்சனல் விஷயம்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்ருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப கோபமாக உட்காடுறாங்க. பாரதியை பார்த்த உடனே ஆதிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அதுக்கப்புறமா ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே வராங்க. அப்போது ஃபேமிலி டாப்பிக்கில் ஸ்பெஷல் ப்ரைஸை தமிழ் வின் பண்ணுறாங்க. அதை கேட்டு பாரதி ஆதி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது தமிழ்கிட்ட இந்த ட்ராயிங் காம்படிஷனில் நீ வின் பண்ணியிருக்கனா கண்டிப்பாக உனக்கு யாராச்சும் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. உனக்கு யார் ட்ரைனிங் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க இங்கே வந்திருக்காங்களான்னு கேட்குறாங்க. அப்போ தமிழ் வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே பாரதிக்கு ஒரே சந்தோஷம். தமிழ் நம்மளை தான் சொல்ல போகிறான் அப்படின்னு ரொம்ப ஆவலோடு இருப்பாங்க. அப்போ தமிழ் ஃப்ரெண்ட் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாரதியோட முகமே மாறிடுது. ஆதிக்கு ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு புரியல. என்னடா இது டக்குன்னு நம்மளை கூப்பிட்டுட்டாங்களே அப்படின்னு ஆதி ஸ்டேஜ் மேலே போயிட்டு பேசுகிறாரு. தமிழ் இப்படி வின் பண்ணதுக்கு நாங்கள் 2 பேர் மட்டும் காரணம் கிடையாது, இன்னொருத்தரும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாரதி ஆதி கண்டிப்பாக நம்மளை தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஆதி எல்லாத்துக்கும் மேலே அந்த கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதனால் பாரதி ரொம்பவே கோபமாக இருப்பாங்க. தமிழ் பாரதி கிட்ட சாரி கேட்குறாங்க. அப்போ தமிழ் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆதி தான் தமிழுக்கு வரைய கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே பாரதியோட கோபம் குறையுது. நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், சாரி அப்படின்னு ஆதிக்கிட்ட சாரி கேட்குறாங்க. ஆதி பரவாயில்லைங்க, நீங்கள் கோவப்பட்டாலும் அழகாக தான் இருக்கீங்க, அதனால தான் இப்படி அடிக்கடி உங்களை கோவப்படுத்தி நான் ரசிச்சிட்ருக்கேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு பாரதி சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா தமிழ் அவங்க வரைஞ்ச அந்த ட்ராயிங்கை வீட்டில் கொண்டு போய் காமிக்கிறாங்க. அவங்க தாத்தா அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வராங்க. அப்போது பாரதி பக்கத்தில் இது யாருமா துரை சித்தப்பாவான்னு கேட்க அதுக்கு தமிழ் ஐயோ தாத்தா அது ஆதி அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஒரு பக்கம் இதை நினச்சி மரகதம் ரொம்ப பயப்படுறாங்க. என்னோட பேத்தியை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், தமிழ் அப்படி சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.